வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருமண வீடுகளில் வாழை மரங்கள் ஏன் கட்டுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது நம்மளோட முன்னோர்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் சொன்னாலும் சரி செய்தாலும் அதுல ஒரு காரண காரியம் இல்லாமல் இல்லை, காரணத்தோடு தான் செய்திருக்கிறார்கள். இந்த வாழை மரம் கட்டுறதுல நம்மளோட கலாச்சாரமும் பண்பாடும் அதுல அடங்கி இருக்கு. எப்படின்னா, வாழை மரம் எப்படின்னா, வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதான் பூ பூத்து காய் காய்த்து குலை தள்ளும், அதோட ஆயுள் முடிந்துவிடும். அதே போல் வாழ்க்கையில் நமக்கு ஒரு முறைதான் திருமணம் என்ற கருத்தை வலியுறுத்தத்தான் இந்த வாழை மரம் கட்டுதல். இன்னொன்னு என்ன, ஒரு கூற்று கூட உண்டு, வாழைக்கு ஒரு தார் வாழ்க்கைக்கு ஒரு தாரம். இந்த கருத்தை வலியுறுத்ததான் முதலில் வாழை மரம் கல்யாண திருமண வீட்டு வாசலில் கட்டப்படுகிறது. அடுத்து வாழை மரத்துக்கு எப்படின்னா, வாழை மரம் எங்க இந்த காலத்துல சுப நிகழ்ச்சி நடக்கிற எல்லா இடத்துலயும் வாழை மரம் கட்டுறாங்க. ஆனா பழைய காலத்துல திருமண வீட்டுல மட்டும்தான் கட்டினாங்க. எப்படின்னா, வாழை மரத்துக்கு அத கட்டப்படுற இடத்துல அதுக்கு கீழே உள்ள நீரோட்டம் மட்டும் இல்லை, அது கட்டப்பட்டுள்ள இடத்துல பூமிக்கு மேல கூட அதை சுற்றியுள்ள இடங்கள்ல உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாம் அப்படி தகர்த்து எறிஞ்சு நல்ல சக்திகளை மட்டுமே தன்னை ஈர்த்து வச்சுக்கிடும். அதனால அந்த திருமண வீட்டுக்கு வர்றவங்க எவ்வளவு சோர்வா வந்தா கூட அந்த திருமண வீட்டு வாசல் அந்த வாழையை பார்க்கும்போது முகத்துல ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். இன்னொன்னு, அதை தாண்டி செல்லும் பொழுது அவர்கள் என்னதான் ஒரு சிலர் அதாவது மனசுல பொறாமையோடு வந்தால் கூட அவருடைய மனநிலையை மாற்றி அங்கே சென்றால், திருமண வீட்டுக்கு சென்றால் அந்த மணமக்களை வாழ்த்தக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை இந்த வாழை மரத்துக்கு உண்டு. இன்னொன்று, வாழையடி வாழையாக, அதாவது வம்சம் தலைக்க வேண்டும் அப்படி என்பதற்காக தான் இந்த வாழை மரத்தை திருமண வீட்டு வாசலில் கட்டுகிறார்கள். எப்படி என்றால், இந்த வாழை மரம் ஒரு குலை தள்ள, அதாவது பூ பூத்து காய்த்து குலை தள்ளிய பிறகு அதோடு அது ஆயுள் முடியும் நிலை வந்தால் கூட அப்படியே சென்று விடுவதில்லை, தன்னுடைய வாரிசை விட்டு தான் செல்லும். ஒரு வாழை போனால் அடுத்த வாழை வரும், அந்த வாழையும் போனால் அடுத்த வாழை, வாழையடி வாழையாக அடுத்தடுத்து வந்து கொண்டே அதன் வம்சம் தழைத்து கொண்டே இருக்கும். அதே போல் இந்த திருமண தம்பதியர்களும் இருவரும் இணைந்து இந்த சமுதாயத்திற்கு உதவக்கூடிய வகையில் வாரிசுகளை தந்து உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த வாழை மரம் நடப்படுகிறது. இதுதான் முக்கியமான காரணம். வணக்கம்.